ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இட்லி மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ரவா வச்சு தான் இன்றைக்கி டிஃபன் ரெசிபி செய்ய போகிறோம். ஈஸியாக எப்போவுமே நம்ம ரவா வச்சுருப்போம், அரிசி மாவு வச்சுருப்போம் இல்லையா? இதை வச்சு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். நான் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே மூடி வச்சிடணும். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வரணும், அதாவது தோசை மாவு பதத்துக்கு வரணும். இப்போது பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி துருவி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவாவில் நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தோசை மாவு மாதிரி நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான். நம்ம விருப்பப்படி என்ன சைஸில் வேணால் நம்ம ஊற்றிக்கலாம். சின்னதாக ஊற்றிக்கலாம், பெருசாக ஊற்றிக்கலாம். குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் சின்னதாக தான் ஊற்றிருக்கேன். இதை சுற்றியும் வந்து ஆயில் விட்டுக்கணும். நான் வந்து நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டால் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக விட்டுருக்கேன். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் நம்ம எடுத்துடணும். அரிசி மாவு சேர்த்ததுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து வேறு ஒரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுட்டு ஒரு கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன். அந்த கேரட் துருவல் இதோடு சேர்த்துக்கிறேன். சில நேரம் குழந்தைங்க கேரட்டு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோன்னா சாப்பிடுவாங்க. இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். கேரட்டு கீழ்ப்பகுதியில் வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக. இதை வந்து 2 பக்கம் வெந்துருச்சு. இதை வந்து திருப்பி எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை இல்லாத நேரத்தில் டக்குன்னு இதை செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.